தேமுதிகவுடைய கணக்கு அதிமுக பாஜகவா இருக்குமான்னு தெரியாது. அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் இவர்களை வளைத்து போட. அவங்க இருக்காங்களா தேமுதிக இருக்காங்களான்னு தெரியாது. அதே சமயம் தாவேகாவோட இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா தேமுதிகவை பொறுத்தவரை நீங்க பாக்கல 2014 இருந்து அவங்க சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க. 14 இருந்து 16, 19, 21, 24 வரையும் சரிவு சந்திச்சுட்டு இருக்காங்க. பல கூட்டணிகள் மாறி மாறி விஜயகாந்த் இருக்கும் போதே பல கூட்டணிகள் மாறி மாறி சரிவு சந்திச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த வாட்டி எப்படியாவது அசம்பிளிக்குள்ள போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அப்படி நினைக்கும் போது அது எந்த கூட்டணியை வெற்றி பெறும் தாவேக்கால போனா அதுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அதுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அதோட போனா வெற்றி அடைவோம்னு தெரியாது. அவருக்கு ஒரு கூட்டம் வருது, விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது, அது ஓட்டா மாறுமான்னு தெரியாது. இப்ப எல்லா கட்சிகளும் அவர் வந்து அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொன்ன போது கூட எந்த கட்சியும் அவர் கூட ஏன் போகாத இருக்காங்க? சோ யோசிக்கிறாங்க. அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு பிறகு மௌன விரதத்தை முடிச்சுட்டு பிரஸ் மீட் பண்ணும்போது பிரேமலதா சொல்றாங்க, தாவேகா இந்த நிகழ்வுக்கு ஏன் வரல அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது. ஆனா அவங்க எக்ஸ்தலத்துல அதற்கான மரியாதையை செலுத்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்படி விட்டு கொடுக்காம பேசுறது வந்து ஒரு நாகரிகம் கருதிய ஒரு நகர்வு தான் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது கூட்டணிக்கான ஆப்ஷனா தாவேகாவையும் தேமுதிக வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு தாவேகா ஆப்ஷனை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அங்க வெற்றிக்கான வாய்ப்பு வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க அங்க போக வேண்டியதா இருக்கு. இப்ப தினகரன் அங்க போறாருன்னா அவருக்கு வந்து எடப்பாடியை வீழ்த்துறது மட்டுமே நோக்கமா இருக்கு. அதனால அவர் அங்க போறாரு. பட் இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்களுக்கு ஆக்சுவலா இவங்க வந்து அசம்பிளிக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து அவருக்கு வந்து வெற்றி பெறாட்டியும் பரவாயில்ல, அதிமுக ஓட்டுகளை ஸ்பாயில் பண்ணணுன்றது தினகரனோட நோக்கம். அதுக்காக அவர் போறாரு. இவங்க அசம்பிளிக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால இவங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஒரு நோக்கமா இருக்கு. அதனால தாவேகாவோட போனா வெற்றி நிச்சயமான்னு தெரியாது. ஒரு தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது விஜய்க்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. 40,000 ஓட்டு இருக்கலாம், 45,000 ஓட்டு இருக்கலாம். கூட்டணி அமையலைன்னா 60,000 ஓட்டுக்கு மேல வாங்க முடியாத இருக்கலாம். அப்ப அசம்பிளிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே சமயம் தேமுதிக ஒரு அணியில இருந்ததுன்னா இந்த 4 முனை போட்டியில ஒரு 300, 400, 500, 1000 ஓட்டுகள்ல வெற்றி தோல்வி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேமுதிக குறைந்தபட்சம் ஒரு 30 தொகுதிகள்லயாவது எந்த கட்சியில கூட்டணி இருக்கோ அந்த கட்சிக்கான வெற்றிக்கு வந்து உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.